ஒரு காலம், அது ஒரு காலம், அடியில் மணலாய் கரைகிறதே, அதுதான் உண்மை காலம். இது ஒரு காலம், அது ஒரு காலம், அடியில் மணலாய் கரைகிறதே, அதுதான் உண்மை காலம். நினைவும் கனவும் புகையன நீளும், நெஞ்சில் எங்கோ கனல்கிறதே, அதுதான் உண்மையில் வாழும். இது ஒரு காலம். ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு அற்புதமான வாசகம் ஒன்று சொன்னார். அவர் சொன்னார், காலம் கடவுளுடையது, நேரம்தான் மனிதனுடையது. அப்படின்னா அப்போ காலம் வேறு நேரம் வேறு அப்படின்னா இல்லையா? இப்போ ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோம் வச்சுங்களேன், நம்ம கையில் கடிகாரம் இல்லை, எங்க காலம் என்ன அப்படின்னு கேட்குறோம், நேரம் என்ன அப்படி தானே கேட்குறோம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் இறந்து போகிறார், அன்னார் காலமானார் அப்படின்னு சொல்கிறோம். தன்னுடைய 75வது வயதில் அவர் நேரமானார்னு சொல்கிறோம். அப்போது என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், பகுக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான அதிசயம் காலம். பகுக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான அதிசயம். இதுவரை படைக்கப்பட்டவை, இனிமேலும் படைக்கப்படுபவை, இவற்றையெல்லாம் ஏற்கனவே விழுங்கி ஏப்பம் விட்ட ஒரு மர்மமான அதிசயம் காலம். ஆனால் நேரம் என்பது இரவு பகல், உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பருவங்கள், இவற்றையெல்லாம் காட்டுகின்ற கடிகாரம், நாள்காட்டி, இதுதான் நேரம். நேரத்தை நாம் அனுசரித்து சென்றோமானால் காலம் நம்மோடு அனுசரிக்கும். அது ஒத்துழைப்பு ஒன்று, அனுசரித்தல் ஒன்று. நேரத்தோடு நாம் அனுசரித்தால் காலம் நம்மோடு ஒத்துழைக்கும் என்று பெரியவர்கள் இன்னும் தெளிவாக சொல்வார்கள். நேரத்தோடு அனுசரித்தல் என்றால் என்ன, காலம் நமக்கு ஒத்துழைக்கும் என்றால் என்ன? அதாவது இது எத்தனை மணி அப்படின்னு பார்க்கும்போது அது நேரம். மழை பெய்கிறது பாருங்க, மழை பெய்கிறது அது நேரம் அல்ல, அது காலம். சரியா? காடெல்லாம் இருந்து இது நேரத்தினுடைய அனுசரணை வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் அனுசரிக்கணும், காடெல்லாம் கரெக்டாக இருக்கணும், எதையும் வெட்டி போட்டக்கூடாது. அப்படி வேள்விகள் செய்வார்கள், காடு வளர்த்தல், வேள்விகள் செய்தல், பாசன கால்வாய்கள் எல்லாம் சரியாக தூர்வாரி இருத்தல், இது மழை வருவிப்பதற்கான முயற்சிகள். இது நேரத்தை அனுசரித்தல். ஆனால் மழை பெய்கின்ற நேரம் சொல்வது அது காலம், பருவ காலம். மழை காலம் சொல்கிறோம், மழை நேரம் சொல்கிறதில்ல. மாலை நேரம், மழை காலம். இது நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோமானால் நமக்கு இந்த நேர நிர்வாகம் என்கின்ற ஒப்பற்ற ஒரு வசதி நமக்கு வாய்க்கும். கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க, நம்ம இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம டீல் பண்ணுறோன்னு பாருங்கள். நாம், நமக்குடைய பின்னணி காலம் இருப்பது, நாம் நமக்கு பின்னணியாக இருப்பது காலம். இந்த பின்னணியில் நம்ம மூன்று விஷயங்களோடு தான் நம்முடைய உறவு இருக்குது. ஒன்று மனிதர்கள், இன்னொன்று பொருட்கள், மூன்றாவது சூழ்நிலைகள். இதை தாண்டி இன்னொன்று கிடையாது, நாலாவது அம்சம் கிடையாது. அப்படி நம்ம தெளிவுபடுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த நேர நிர்வாகம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த உலகத்திலே எந்த துறை வேண்டுமானால், வாழ்க்கையினுடைய எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பெரிய சாதனை சாதித்த எத்தனை சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவர்கள் ஆன்மீகவாதிகளோ, அறிவியல்காரர்களோ, மருத்துவர்களோ, சமூக சேவகர்களோ, இராணுவ வீரர்களோ, எல்லாருக்கும் பொதுவான அம்சம் பார்த்தீங்கன்னா, யார் நேரத்தை அனுசரித்தார்களோ அவர்கள் காலத்தை தாண்டி வாழ்ந்தார்கள். யார் நேரத்தை அனுசரித்தார்களோ அவர்கள் காலத்தை தாண்டி, காலம் கருதி இடத்தார் செய்யின் என்று வள்ளுவர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். சரியான நேரத்தில் இதை நம்ம புரிந்து கொள்வோமா?